ஹலோ மக்களே, 2-3 திங்ஸை வச்சு டேஸ்டியான லட்டு செய்யலாம் வாங்க. ஓகே, ரவை வந்து எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கச்சான் முத்து கோதுமைக்கு கொஞ்சமாக இடித்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி சீனி ஏலக்காய் பவுடரோடு சேர்த்து வச்சுக்கிறேன். ஓகே, கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நெய் வந்து கொதிச்சு வந்த பிறகு அதுக்குள்ளே வந்து நாங்கள் ரவையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரவையை வந்து நல்ல வடிவாக இந்த நெய்யோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்தெடுக்க வேணும். ஸோ நல்லபடியாக கிளறி விட்டால் பிறகு பாருங்கள் வடிவாக வறுத்தெடுக்க வேணும். தனியாகவே வந்து வறுத்தெடுக்கலாம். நெய்யில் வறுத்தெடுக்கிறது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள் வறுபட்டுட்டது. இந்த பதத்தில் வந்து நாங்கள் இறக்கிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி நாங்கள் வந்து ஆற விட வேணும். அதுக்கு பிறகு அதே கடாயில் வந்து நான் 3 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். இதோடு வந்து நாங்கள் நட்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் வந்து வறுத்தெடுத்துடலாம். நான் வந்து கச்சான் முத்து எடுத்துருக்கிறேன். ஸோ கச்சானை வந்து இதில் வறுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் வறுபட்டுட்டு இதோடு வந்து எடுத்து வச்சிருந்த ரவையை வந்து நாங்கள் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு சீனி அதே மாதிரி ஏலக்காய் பவுடருமே வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே காணாதுக்கு இன்னுமே 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கிளறி விட வேணும். நல்ல பதத்துக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து இறக்கிக்கலாம். பாருங்கள் பதத்துக்கு வந்துட்டுது. ஸோ இதை வந்து நாங்கள் இறக்கி இனி வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து மிதமான சூட்டில் வந்து பிடிக்க வேணும். நல்லா ஆற விட்டால் லட்டு பிடிக்கலாம் போயிடும். ஸோ கரண்டி எடுத்து அதில் வந்து எண்ணெயை பூசிட்டு நான் வந்து லட்டு வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ பாருங்க இப்படி வருதுன்னு சொல்லி சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதே மாதிரி நான் எனக்கு தேவையான ஷேப்பில் வந்து செய்திருந்தேன் லட்டு எல்லாமே. பாருங்கள் உருண்டையாயும் வந்து செய்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டிசைனில் தேவையான சைஸில் வந்து செய்துக்கலாம். ஸோ சூப்பரான டேஸ்டியான ஒரு லட்டு வந்து 3 பொருளை வச்சுக்கொண்டு செய்து முடிச்சாச்சு. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். சேனலை வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.